பொங்கல் வந்த உடனே பொங்க பானை வாங்குறோமோ இல்லையோ, இந்த கூரைப்பூவை எல்லாரோட வீட்டு வாசல்லையும் வாங்கி வச்சிருவோம். அந்த கூரைப்பூல என்னென்ன பூலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முதல் பூ சிறுகண் பீளை. இதுக்கு சிறுகண்ணு பிள்ளைன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த பூ சிறுநீரக பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டு தொழுவத்துல இந்த பூவை வச்சு அலங்கரிச்சோம்னா பசுவளம் பெருகும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ரெண்டாவதா மா இலை. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அட்ராக்ட் பண்ணும். அதனால தான் எல்லா சுப நிகழ்ச்சிகள்லையும் இந்த இலையை கட்டுறாங்க. மூணாவதா தும்பப்பூ. சிவபெருமானோட ரொம்பவே ஃபேவரட்டான ஃப்ளவராம். அந்த காலத்துல போருக்கு போற வீரர்கள் தும்பப்பூவை சூடிட்டு தான் போவாங்களாம். நாலாவதா வேப்பிலை. நம்ம வீட்டோட நேச்சுரல் செக்யூரிட்டி சிஸ்டம். இது கிருமி, நோய் தொற்று, தீய சக்தி இப்படி எல்லாத்தையுமே துரத்தக்கூடிய பவர் இருக்கான். அதனால தான் போகி பொங்கல் டைம்ல இந்த வேப்பிலைய கட்டுறாங்க. அஞ்சாவதா ஆவாரம் பூ. இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளவர். நம்ம வீட்டோட வடகிழக்கு மூலையில ஒரு பவுல்ல தண்ணி ஊத்தி இந்த பூவை போட்டு வச்சோம்னா தனவரவு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆறாவதா பூசணி பூ. இந்திரனுக்கே உரிய பூ இந்த பூ தான். பொங்கல்ன்றது பொதுவாகவே ஒரு நன்றி சொல்ற பண்டிகை. அதனால தான் இந்த பூக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம். இந்த பொங்கலுக்கு எல்லாருமே புது ட்ரெஸ் எடுத்துட்டோன்னு மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண இந்த கூரைப்பூ வழக்கத்தையும் நம்ம வாங்கிட்டு காலையில வேலையா சூரிய பொங்கல் 10:30 11:30 மணிக்குள்ள கிழக்க நோக்கி வச்சு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுவோம். இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.